வணக்கம். இன்னைக்கு நாம அறிவியல், வரலாறு இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குங்கிற ஒரு சுவாரஸ்யமான புதிர விடுவிக்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடுவோம். நம்ம பொதுவா அறிவியல் வரலாறுன்னு ஒரு காலவரிசை வச்சிருப்போம் இல்லையா? அதையே கேள்வி கேட்கற மாதிரி ஒரு புதிரோட இந்த ஆய்வா ஆரம்பிக்கலாம். அந்த புதிருக்கான விடை இந்த பழந்தமிழ் பாடல்ல தான் ஒளிஞ்சிருக்கு. நாழி அப்படிங்கிறது ஒரு சின்ன அளவு குறிக்கிற ஒரு பாத்திரம். இந்த ரெண்டே வரியில ஒளிஞ்சிருக்கிற ஒரு அறிவியல் கொள்கை இருக்கு பாருங்க, அது உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படும். அது என்னன்னு இப்ப பாக்கலாமா? வாங்க, முதல்ல நம்ம முன்னோர்களோட அறிவியல் அறிவை பத்தி பாப்போம். அது வெறும் கவிதையோட நின்னுடல. வானியல், விவசாயம்னு பல துறைகள்ல பரந்து விரிஞ்சிருந்தது. பழந்தமிழர்கள் இந்த உலகத்தையே 5 அடிப்படை பொருட்களா பிரிச்சு பார்த்தாங்க. இது ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் இல்ல, இந்த உலகத்தை புரிஞ்சுக்க அவங்க அமைச்ச ஒரு அறிவியல் கட்டமைப்புனே சொல்லலாம். இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பரிபாடல் மாதிரியான இலக்கியங்கள்ல இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு வரிசையே சொல்லியிருக்காங்க. ஆகாயத்துல ஆரம்பிச்சு ஒன்னிலிருந்து இன்னொன்னு உருவாகி கடைசியா நிலம் உருவாகிறதுல முடியுது. இது பிரபஞ்சத்தை பத்தின அவங்களோட ஆழமான புரிதலை காட்டுது. இங்க நாங்க அசலான ஆச்சரியமே இருக்கு. பாஸ்கல்னு ஒரு அறிஞர் திரவங்களோட அழுத்தத்தை பத்தி ஒரு விதியை உருவாக்குறதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஔவையார் தன்னோட கவிதையில ரொம்ப சிம்பிளா 2 விஷயத்த சொல்லிட்டாங்க. ஒன்னு, திரவங்களை அமுக்க முடியாது. 2வது, ஆழம் அதிகமாக அதிகமாக அழுத்தம் அதிகமாகும். எவ்வளவு பெரிய அறிவியல் உண்மை பாருங்க இது. அவங்களோட அறிவியல் பார்வை இயற்பியலோட மட்டும் நின்னுடல, விவசாயத்திலயும் ரொம்ப ஆழமா இருந்துச்சு. ஒரு பிடி எரு போடுறத விட நிலத்தை நல்லா உழுது காய விட்டா அதிக விளைச்சல் கிடைக்கும்னு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது மண்ணுக்கு காத்தோட்டம் தான் சிறந்த உரம்னு சொல்றாரு. சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். சரி, அவங்களோட அறிவியல் அறிவு வெறும் தியோரியோட மட்டும் நின்னுடல. அவங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கும் உலக அளவுல அவங்க செழிச்சு இருந்ததற்கும் இதுதான் அடித்தளம். அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அவங்க அறிவு வெறும் ஏட்டு சுரைக்கா இல்ல, அது நடைமுறைக்கு உதவுச்சுங்கிறதுக்கு கல்லணை தான் மிகப்பெரிய சாட்சி. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷம் ஆகியும் இன்னைக்கும் உறுதியா நிக்குதுன்னா அவங்களோட தொழில்நுட்ப திறன் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். தமிழர்கள் கடல் பயணத்துல கில்லாடிகளா இருந்திருக்காங்க. அவங்களோட வணிகம் கிழக்கு சீனாவிலிருந்து மேற்கு ரோம் வரைக்கும் பறந்திருந்துச்சு. இதுக்கு ஏகப்பட்ட தொல்பொருள் சான்றுகளும் இருக்கு. அவங்களோட கடல் பயணத்தோட வீச்ச புரிஞ்சிக்க இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. எங்கேயோ இருக்கிற நியூசிலாந்துல மூழ்கி போன ஒரு கப்பல்ல தமிழ் எழுத்துக்கள் பொறிச்சு ஒரு மணி கிடைச்சிருக்கு. நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு இல்லையா? அவங்களோட தாக்கமா நம்ம நாட்டுல மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசியாவில இருக்கிற பிரம்மாண்டமான கோயில்கள்லயும் ஆப்பிரிக்காவுல பயன்படுத்துற விவசாய முறைகள்லயும் கூட இன்னைக்கும் இருக்கு. அவங்க அறிவு எவ்வளவு தூரம் பரவியிருக்குன்னு பாருங்க. இவ்ளோ அறிவியல் பார்வையோட இவ்ளோ முன்னேறி இருந்த ஒரு சமூகத்துக்கு அப்புறம் என்னதான் ஆச்சு? இது அவங்க வரலாறுல ஒரு முக்கியமான திருப்புமுனைன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல அவங்களோட கலாச்சாரத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. இந்த உலகத்தை பத்தின அறிவியல் ஆய்வை விட்டுட்டு அவங்களோட கவனம் மெதுவா ஆன்மீகத்தை நோக்கி திரும்புது. சொர்க்கம், நரகம், மறுபிறவின்னு வேற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த புதிய கண்ணோட்டம் வந்த பிறகு அவங்க உலகத்தையே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. வாழ்க்கை, பூமி, வானம் எல்லாத்தையும் கடவுளோட சம்பந்தப்படுத்தினாங்க. இதனால இந்த உலகத்தை ஆராயிர அறிவியல் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமா பின்னால போயிடுச்சு. ஆனா அந்த அறிவியல் சிந்தனையோட மரபு முழுசா அழிஞ்சு போயிடல. அது மறுபடியும் தழைக்கிறதுக்கு 20ஆம் நூற்றாண்டுல ஒரு புதிய விதை போடப்பட்டுச்சு. 20ஆம் நூற்றாண்டுல அந்த மரபுக்கு புத்தீர் கொடுத்த முக்கியமான ஆள்தான் மனவை முஸ்தபா. அறிவியலை மறுபடியும் தமிழுக்கு கொண்டு வர்றதுல இவரோட பங்கு ரொம்ப பெருசு. 80க்கும் மேல புத்தகங்கள் எழுதி அதை சாத்தியமாக்குனாரு. அவர் வெறும் ஒரு எழுத்தாளர் மட்டும் கிடையாது, ஒரு தொலைநோக்கு பார்வையாளர். நவீன அறிவியலுக்கும் நம்ம தமிழ் மொழிக்கும் நடுவுல ஒரு பெரிய பாலத்தையே உருவாக்க தன்னோட வாழ்க்கை முழுசையும் அர்ப்பணிச்சிருக்காரு. அறிவியல் அகராதிகளை உருவாக்குறது, ரொம்ப சிக்கலான அறிவியல் கருத்துக்களை கூட எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிமையா மொழிபெயர்க்கிறதுன்னு பல வேலைகளை செஞ்சாரு. இதனால நவீன அறிவியல் உலகத்தோட நம்ம தமிழ் மொழியும் சேர்ந்து பயணிக்க ஒரு புதிய பாதையை அவர் போட்டு கொடுத்திருக்காரு. ஆக நம்ம முன்னோர்களோட இந்த அறிவியல் பயணம் வெறும் பழம்பெருமை பேசுறதுக்கு மட்டும் இல்ல, அது நம்ம எதிர்காலத்துக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கு. அவங்களோட பார்வையில இருந்து இன்னைக்கு நாம என்ன கத்துக்கலாம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?